ஒருத்தருக்கு ராகு திசை இப்போ 18 வருஷம், ராகு எனக்கு 3ல் இருக்குது, 6ல் இருக்குது, 11ல் இருக்குது, நிச்சயமாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ராகு திசையில் 18 வருஷத்தில் மிகப்பெரிய செலவு வளம் நீங்கள் நிச்சயமாக பெற்றிருப்பீர், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ராகு எங்கேயாவது 6, 8, 12 மறை கிரகங்களை, பாவ கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மறை ஸ்தானங்களோடு அவங்க சம்மந்தப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸில் கொண்டு போயிடும். அதாவது நான் சொல்கிறது 6 கடன், எதிரி, வம்பு, தும்பு. 8 மறைஸ்தானங்கள், ஆயில் சம்மந்தப்பட்ட பாவங்கள். 12 விரயம், வெளிநாடு, உள்நாடு, விரயங்கள், ஐன சுகம்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடங்களோட அவங்க சம்மந்தப்படும் போது நிச்சயமாக ராகு யோகம் செய்ய மாட்டான். வேறு யாரோட யோகம் செய்வான்? திடீர்னு ஒரு குரு பார்வை ராகு மேலே விழுகுது, லாட்ரி அடிக்கும். ஒரு குரு பார்வை ராகு மேலே விழுந்துச்சு, ஒரு எதிர்பாராத பந்தயத்தில் அவன் ஜெயிப்பான். சும்மாவே ஏதோ ஒரு ரோட்டில் வாரமாக போகும்போது ஒரு டிக்கெட் எடுப்போம், அந்த டிக்கெட்டுக்கு 5 கோடி விழுவும், அப்படி வெற்றி பெறுவான்.